ஆனைமலை நன்னன் என்ற ஒரு மன்னன் ஆண்டு வந்தான். அவனுக்கு ஒரு முனிவர் மிகவும் சுவையுள்ள சக்தி வாய்ந்த மாங்கனி ஒன்றை வழங்கினார். இந்த மாங்கனியை உண்டுவிட்டு அதன் விதையை ஆற்றில் எறிந்துவிட வேண்டும் எனக் கூறினார். ஆனால் மன்னர் மாங்கனியின் சுவையினால் ஈர்க்கப்பட்டு அதை ஆற்றின் ஓரத்தில் நட்டு வைத்தான். ஆனால் பல வருடங்கள் ஆகியும் அம்மரத்திலிருந்து கனி வரவே இல்லை. அதனால் மாங்கனியை கொடுத்த முனிவரை அழைத்து அரசர் விசாரிக்கின்றான். அதற்கு அந்த முனிவர், அரசே, இக்கனியன் பல நாட்கள் தவம் செய்து என்னுடைய குருநாதர் கொடுத்தது நான் உண்ணுவதற்கு பதிலாக நாடாளும் அரசன் உனக்காக கொடுத்தேன். ஆனால் நீ அதை உண்டுவிட்டு விதையை ஆற்றில் தூக்கி வீசாமல் நாட்டு வைத்து பெரும் வம்பை விலைக்கு வாங்கிவிட்டாய். ஒரு நாட்டில் விளைந்த கனியை மற்றொரு நாட்டில் உள்ளவர்கள்தான் உண்ண வேண்டும், அந்நாட்டில் உள்ளவர்கள் உண்ணக்கூடாது என்ற சாஸ்திரம் கூறுகிறது என்று அம்முனிவர் கூறுகிறார். நான் உண்ணாத அக்கனியை வேறு யாரும் உண்ணக்கூடாது என அரசர் மரத்தை சுற்றி காவலாளியை நிப்பாட்டுகிறான். மறுபக்கம் மன்னரின் படைத்தளபதியின் மகள் சயனியை பக்கத்து நாட்டு படைத்தளபதி மகிழனோடு திருமணம் செய்து வைத்தார். சயனி மிகவும் நற்குணம் கொண்டவள். அவள் மகிழ்ச்சியாக புகுந்த வீட்டில் வாழ்ந்தாள். சயனி கர்ப்பமானாள். வளைகாப்பு முடிந்து அவள் பிறந்த வீட்டிற்கு வந்தால் அவளின் தோழிகள் அவளை பார்க்க வந்தனர். அவர்களோடு ஆற்றிற்கு குளிக்க சென்றால் ஆற்றில் ஒரு மாம்பழம் மிதந்து வந்தது. சயனிக்கு மாம்பழம் என்றால் ரொம்ப பிடிக்கும். அவளின் தோழிகள் வேண்டாம் என்று கூறியும் அந்த மாங்கனியை சயனி உண்டுவிட்டால் உடனே சயனியை கைது செய்து அரசரின் முன்பு நிறுத்தினர். சயனியை விடுவதற்கு எடைக்கு நிகரான தங்கமும் 81 யானையும் தருவதாக மகிழன் கூறினான். ஆனால் அரசர் அதை ஏற்காமல் சயனியை சிறையில் அடைத்தார். மகிழன் அவர் நாட்டு மன்னரின் உதவியோடு ஆனைமலை மீது போர் தொடுத்து கடைசியில் இருபக்க வீரர்களும் மாண்டனர். மகிழன் வெற்றி பெற்று சயனியை ஒரு காட்டு வழியாக அவன் நாட்டுக்கு அழைத்துச் சென்றான். ஒரு மருத்துவச்சியே வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தால் அவளுக்கு ஒரு கனவு. ஒரு அரக்கன் கர்ப்பிணியான ஒரு பெண்ணை துரத்துவது போல கனவு. யாரோ கதவை தட்டுவது போல சத்தம் கேட்டு மருத்துவச்சி எழுந்து கதவை திறந்து பார்த்தால் வந்திருப்பது மகிழன். என் மனைவிக்கு பிரசவ வலி வந்துவிட்டது. அவளை நான் காட்டில் விட்டு வந்துள்ளேன். நீங்கள்தான் மருத்துவச்சி என்று அக்கம் பக்கத்தினர் கூறினர் என்று மகிழன் கூறினான். அதற்கு அந்த மருத்துவச்சி, என்னது, உன் மனைவியை காட்டிலங்க விட்டு வந்தாயா? இவ்வூரில் யாருக்கும் குழந்தை பேறு கிடையாது. ஏனென்றால் குழந்தை பிறந்தாலோ அல்லது கர்ப்பிணியை கண்டாலோ ஒரு அரக்கன் அவர்களைக் கொன்று குழந்தையை உன்று விடுவான். அதனால் ஊர் கூடி முடிவெடுத்துள்ளோம். யாருக்கும் குழந்தை வேண்டாம் என்று உடனே மருத்துவச்சியும் மகிழனும் காட்டிற்கு விரைகின்றனர். அங்கு சென்று பார்த்தல் ஒரு அரக்கன் சயனியை துரத்துகின்றான். மகிழனும் அந்த மரத்து வச்சும் மயங்கி கீழே விழுந்துவிட்டனர். சயனி ரொம்ப நேரம் தாக்குப்பிடிக்க முடியாமல் ஓடினால் கடைசியில் கீழே இருந்த மாட்டுச்சாணியில் கால் தவறி கீழே விழுந்தாள். உடனே அந்த அரக்கன் மிளகாயை சயனியின் மேல் தடவ சயனி பராசக்தி உருவம் எடுத்து அந்த அரக்கனைக் கொன்று அவளின் காலில் போட்டால் அவளை மக்கள் அனைவரும் தெய்வமாக வணங்கினர். அவள் மாட்டு சாணத்தில் கால் வழுக்கி விழுந்ததால் மாசாணி என பெயர்பட்டாள். அவளுக்கு கோயில் அமைத்து இன்றும் வழிபட்டு வருகின்றனர். இக்கோயில் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்த ஆனைமலையில் அமைந்துள்ளது.